இன்னைக்கு ஃபுல் சிக்கன வாங்கி பிரியாணி பண்ணலான்னு தாங்க ஆரம்பிச்சோம். ஆனா என்ன ஃபுல் சிக்கன வாங்கிட்டு அத கட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால லெக் தனியா, விங்ஸ் தனியா இருக்கிறதே வாங்கிட்டோம். இப்படி நார்மல் வாட்டர்ல வினிகர், சால்ட்ட போட்டு ஒரு 50 மினிட்ஸ் வச்சிருந்தா போதுங்க. சிக்கன் டீப் ஃப்ரீஸ் ஆயிடும். அப்புறமா இப்படி அரிசி கழுவுன தண்ணிய ஊத்துனோம்னு வச்சுக்கங்களேன், அந்த வினிகர் ஸ்மெல்லாம் இருக்காது. பண்ணிட்டே இருக்கும்போது என்னடா நல்ல வெளிச்சமா இருக்குன்னு வெளில போய் நின்னோம். எப்பயும் போல ஏமாற்றம் தாங்க. மேல இருக்கிற ஐஸ் கொஞ்சம் கூட கரையாத அளவு சூரியன் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அட போங்கடான்னு திரும்ப வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. எது பண்ணாலுமே இந்த அஞ்சாறு பெட்டிய எடுத்து 2 பைசஸ் எடுத்து அதில போட்டா தாங்க சமையலே கம்ப்ளீட் ஆன மாரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆனா ஒண்ணுங்க, ஸ்வீடன் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு செஃப்பாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். எது செஞ்சாலும் நல்லா இருக்க மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வரும். சொல்லி தானே ஆகணும். நம்ம ஊர்ல இருக்கும்போது நான் ஏதாவது செஞ்சா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போயிடுவாங்க. ஆனா இங்க முடியாதுல்ல. நம்ம ஊர் டேஸ்ட்லயும் இருக்காது. சுமாரான ஃபுட்டுக்கும் எக்ஸ்பென்சிவா குடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு என் ஃபுட் 1000 டைம் பெட்டர் தானே. ஆனா நான் பண்ற தப்பு இந்த உப்பு தாங்க. அதிகமாயிடும் இல்லன்னா கம்மியா போயிடும். பட் இந்த டைம் எந்த சொதப்பலும் இல்லாம பிரியாணி சூப்பரா பண்ணிட்டேன். இந்த மாரி வீடியோலாம் பார்க்க ரியா வ்ளாக்ஸ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.